வெற்றி கண்ட திருத்தல பேராலய அதிபர் தந்தை அருட்பணி அந்தோனி ஆங்கூரஸ் அவர்களை இரண்டாம் திரியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். 100 ஆண்டுகளை கடந்து பரலோக தாயின் மக்கள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்க இறைப்பணியாற்றி வரும் மரியின் ஊழியர் சபை சார்பாக அருட்சகோதரி ஜெபா அவர்களை 3ஆம் திரியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். பரலோக தாயின் திருத்தல பேராலயத்தின் முதல் வெற்றி பரிசாக அமைவது மருத்துவமனை. நலம் நல்கும் நற்பணியாற்ற தங்களை அர்ப்பணித்து காலெடுத்து வைத்திருக்கும் கார்மல் அன்னை சபை சார்பாக அருட்சகோதரி பயாத்தா அவர்களை 4ஆம் திரியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். புதுமை நகரில் பிறந்து வளர்ந்தவர்கள், இந்நகருக்கு வாழ வந்தவர்கள் அனைவருடைய இதயத்திலும் தங்கி ஒளி வீசும் பரலோக தாயின் திருத்தல பேராலய பங்கு மக்கள் சார்பாக ஊர் தலைவர் திரு லாம்டன் அவர்களை 5ஆம் திரியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அமைதி உங்களோடு இருப்பதாக. நம் தாயின் திருத்தலத்தில் இறை திட்டம் நிறைவேறிய நாள். இந்நன்னாளில்தான் நம் தாய், புதுமைகளின் அன்னை, விண்ணக மண்ணக அரசி, நம் பரலோக மாதாவின் திருத்தலம் பேராலயமாக உயர்த்தப்பட்ட மகிமையின் நாள். ஆம், கடந்த ஆண்டு இந்நாளில்தான் நம் பரலோக தாயின் திருத்தலம் பேராலயமாக திருத்தந்தை அவர்களால் ரோமையில் அதிகாரப்பூர்வமாக கையொப்பமிட்டு உயர்த்தப்பட்டது. இச்சிறப்புமிக்க உயர்வின் நாளில் நம் மகிழ்வில் பங்கேற்று முதலாம் ஆண்டு நன்றி திருப்பணியினை நிறைவேற்ற வருகை புரிந்திருக்கும் மேதகு ஆயர் அந்தோணிசாமி அவர்களையும் அருட்தந்தையர்களையும் இத்திருப்பணியில் பங்கேற்று பரிபூரண பலனை பெற வந்திருக்கும் அருட்சகோதரிகள் மற்றும் இறைமக்களால் உங்கள் அனைவரையும் திருத்தல பேராலய அன்பிய பொறுப்பாளர்கள் சார்பாக வாழ்த்துக்கள் கூறி அன்புடனும் பெரும் மகிழ்வுடனும் வரவேற்கிறேன். ஒரு ஆட்சி சிறப்பாக இருந்தால் அந்த ஆட்சியின் கீழ் வாழும் மக்களும் மகிழ்வுடன் எவ்வித குறையும் இன்றி வாழ்வர். அதை போல விண்ணக மண்ணக அரசியாம் நம் பரலோக மாதா என்னும் மாபெரும் அரசியின் அடைக்கலத்தின் கீழ் வாழும் நம் வாழ்விலும் எவ்வித குறையும் இருக்காது. இத்தாயின் பராமரிப்பில் வாழும் நம் எண்ணங்களிலும் குறை என்பது இருத்தல் கூடாது. நம் எண்ணங்கள் பறந்து விரிந்து அன்னையின் குணநலன்கள் நமக்குள் நிறைய வேண்டும். நம் சிந்தனைகளும் ஆன்மீக வாழ்வும் இத்திருத்தல பேராலயத்தை போல உயர்ந்து நிற்க வேண்டும். நம் வாழ்வு இறை இயேசுவையும் நம் பரலோக தாயின் புகழையும் பாரெங்கும் பரப்பிட உதவ வேண்டும். அத்தகைய உயரிய எண்ணங்கள் கொண்டு இத்திருத்தல பேராலயத்தில் தொடர்ந்து இறையாசி பெற்று நல் இறை சமூகமாக வாழவும், மேலும் அன்னையின் திருத்தலத்தை பேராலயமாக உயர்த்த கடும் உழைப்பையும் முயற்சியையும் மேற்கொண்ட நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களையும் அவருடன் உறுதுணையாக நின்று உடனின்று பணிபுரிந்த நல்லுள்ளம் படைத்த அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும், பேராலயத்தின் புகழ் பாரெங்கும் பரட்டமும், அதன் மூலம் நம் தாயின் புகழும் கடவுளின் மாட்சியும் உலக மக்கள் அனைவராலும் அறியப்படவும் தொடர்ந்து வரம் வேண்டி இத்தெய்வீக வழியில் பக்தியுடனும் நன்றி பெருக்குடனும் பங்கேற்போம். திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கெடுக்க நமது பாவங்கள் குற்றங்குறைகளை ஏற்று மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது சகோதர சகோதரிகளிடம் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளோ. கடவுளை பெற்றெடுத்த
விட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் அரசர் சாலமோன் தாம் கட்டிய பூவில் ஆண்டவர் இரண்டாம் முறை தோன்றி தன் அருள் பிரசனத்தை வெளிப்படுத்தி இறையாசி வாக்குறுதிகளை மொழிகின்றார். அத்தகைய அருளையும் எல்லா நலன்களையும் இறைவன் நமக்கும் வழங்கி நமது திருத்தலத்தை பசிலிகாவாக உயர்த்தி ஓராண்டு நிறைவடையும் நிலையில் நன்றி பெருக்கோடு இவ்வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். 2 குறிப்பேடு நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 14 16 முடிய. முதல் வாசகம். 2 குறிப்பேடு நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 14 16 முடிய. எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்தில் இருந்து அவர்களது மன்றாடுகளை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன், அவர்களது நாட்டுக்கு நலன் அளிப்பேன். இவ்விடத்தில் எழுப்பப்படும் வேண்டுதல்களை என் கருணை கண்கண்டு நோக்கி கவனத்தோடு செவி கொடுப்பேன். எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவிலை நான் தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன். என் கண்ணும் கருத்தும் இதன் மேல் எந்நாளும் இருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
நாம் அனைவரும் கிறிஸ்துவால் கட்டப்பட்ட கட்டிடங்கள். இவற்றின் அடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. அது மட்டுமல்ல, நாம் கடவுளின் கோவில். இந்த கோவிலில் தூய ஆவி குடியிருப்பதால் நாமும் தூயோராய் இருக்க வேண்டுமென்று அழைப்பு விடுக்கும் 2ஆம் வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம். நீங்கள் கடவுளுடைய கோவில். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 9 முதல் 11, மேலும் 16 முதல் 17. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 9 முதல் 11, மேலும் 16 முதல் 17. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கையிலிருந்து கட்டட கலைஞர் போல அடித்தளம் விட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளம் விட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறொருவர் அடித்தளத்தை இட எவரால் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? வேறொருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உண்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 28 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று காமநாயக்கம்பட்டி திருத்தலமானது ஒரு சிறு திருவிழா கோலம் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். நாம் இந்த ஆண்டு ஆடியே பலவிதமான விழாக்களை கொண்டாடுகின்றோம். ஆரம்பத்திலே புதிய ஆண்டு, அடுத்து வருவோமே என்றால் சூசையப்பொருக்கு விழா, அடுத்து அன்னை மரியாதைக்கு விழா, நமது பங்கு விழா, அன்னையினுடைய முன்னேற்பு விழா, கிறிஸ்து பிறப்பு விழா என்று பெரும் விழாவாக ஒரு ஆண்டிலே நாம் பல விழாக்களை கொண்டாடுகின்றோம். இந்த ஆண்டு வித்தியாசமாக ஜூலை மாதம் 18ஆம் தேதி இன்னொரு விழாவை இந்த விழாவோடு நாம் சேர்த்திருக்கின்றோம். இது இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டுமே இந்த நாளை நாம் விழாவாக கொண்டாட இருக்கின்றோம். இது எப்படி நமக்கு இது விழாவாக அமைகிறது, இந்த விழா நமக்கு என்ன கொடுக்கிறது என்று சிந்தித்து பார்க்க உங்களை நான் அழைக்கின்றேன். 18/7/2023 அன்று கடந்த ஆண்டு, அதாவது இதே நாள், நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் நமது காமநாயக்கன்பட்டி திருத்தலமானது திருத்தல பேராலயமாக உயர்த்தப்பட்டது. திருத்தந்தை அவர்கள் கையெழுத்திட்ட நாள் இந்த நாளில்தான் இதை மைனர் பசிலிக்கா அல்லது திருத்தல பேராலயம் அல்லது பெருங்கோயிலாக நமது திருத்தலமானது உயர்த்தப்பட்டது. இந்த கடந்த ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி திருத்தந்தை அவர்கள் கையெழுத்திட்டிருந்தாலும் நாம் மக்களுக்கு இதை அறிவித்தது நமது திருவிழா அன்று ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தேரடி பூசையை வைத்து நாம் இந்த மகிழ்ச்சியான செய்தியை நாம் அறிவித்தோம். அதனைத் தொடர்ந்து இதை மகிழ்வாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி பெரும் விழாவாக ஏறக்குறைய 15-18 பேராயர்கள் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 100 குழுக்கள் இருக்க இறை மக்கள் ஏறக்குறைய நமது திருவிழாவிலே பாதி கூட்டம் வந்தது போல வந்து நாம் அந்த விழாவை கடந்த டிசம்பர் மாதம் கொண்டாடினோம். இது நமக்கு மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்கின்றது, பெருமையை கொடுக்கின்றது. இது வெறும் பெருமையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒன்றுதானா, அல்லது இதில் பொதிந்திருக்கின்ற ஆன்மீகம் என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமது காமநாயக்கன்பட்டியானது பல நிலைகளில் தலைமுறையாக இது விசுவாசத்தின் விளைநிலமாக, இது நம்பிக்கையில் நாம் நிலைத்து நின்று பிறருக்கும் கொடுக்கக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்கின்றது. எப்போது 17ஆம் நூற்றாண்டிலே வேறு மறைப்போதகர்கள் இங்கு வந்து ஆரம்பித்தார்களோ அந்த பணியானது இன்றும் அது தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அந்த நிலையில் நாம் எத்தனையோ தலைமுறைகளாக நிலைத்து நிற்கின்ற நாம், பல நிலைகளில் நாம் இதை கொண்டாடுகின்ற நாம், இந்த திருத்தல பேராலயமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற போது இது இன்னும் அதிகமாக ஆன்மீக காரியங்களில் பல நல்ல காரியங்களை இது செய்கின்றது. எப்படி நல்ல காரியங்களை இது செய்கிறது என்று சிந்தித்து பார்ப்போமே என்றால், இந்த திருத்தல பேராலயம் என்பது என்ன, அது எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். ஒரு மறைமாவட்டத்திலே மிகவும் முக்கியமான கோவில்களிலே முதலிடம் வகிப்பது என்பது மறைமாவட்ட பேராலயம். ஏனெனில் மறைமாவட்ட பேராலயத்திலே ஆயருடைய இருக்கை இருக்கின்றது. கத்தீட்ரா என்றால் லத்தீன் மொழியிலே சேர், இருக்கை. ஆயருடைய இருக்கை அந்த மறைமாவட்ட பேராலயத்தில் இருப்பதால் அது கத்தீட்ரல் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கோவிலானது, அந்த பேராலயமானது மறைமாவட்டத்தினுடைய அனைத்து மக்களுடைய விசுவாச நம்பிக்கையை ஒன்றிணைத்து குறிக்கக்கூடிய காரியமாக இருக்கின்றது. அது ஆயருடைய சேர் அங்கு இருப்பதால், ஆயருடைய இருக்கை அங்கு இருப்பதால், ஆயர் முறையாக தனது அதிகாரத்தை பயன்படுத்தி போதித்து மக்களுக்கு அந்த நற்செய்தியை ஊட்டி நம்பிக்கையை நிலைத்து நிற்க வைத்து அந்த நம்பிக்கையை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதை ஆயர் முழுமையாக தனது அதிகாரத்தோடு போதிக்கும் இடமாக அந்த மறைமாவட்ட பேராலயம் அமைகின்றது. அடுத்து நாம் பார்ப்போமே என்றால், ஒவ்வொரு பங்கு ஆலயம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு பங்கிலே எத்தனை கிளை கிராமங்கள் இருந்தாலும் அந்த கிளை கிராமங்களுக்கு
மையமாக அமைவது பங்கு கோயில். எனவேதான் எல்லா மக்களும் பங்கு கோவிலுக்கு வந்து சில நிகழ்வுகளில் கலந்து கொண்டு நாம் எல்லோரும் நம்ம ஒரே நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக, விளக்கக்கூடிய ஒன்றாக இருப்பது இந்த பங்கு ஆலயமாக இருக்கின்றது. அது போக இன்னும் சில ஆலயங்கள் திருத்தலங்கள் என்று அழைக்கப்படும். ஏன், நமது ஆலயம் கூட திருத்தலமாகத்தான் அழைக்கப்பட்டு இருந்தது கடந்த ஆண்டு வரை. திருத்தலம் என்றால் என்ன என்று பார்ப்போமே என்றால், தனிப்பட்ட பக்தி நெறி காரணமாக தல ஆயர் திரளான எண்ணிக்கையில் பயணங்களை செய்யக்கூடிய ஒரு ஆலயமாக இருந்து பல மக்கள் வந்து ஜெபித்து செல்லுகின்ற இடமாக இருக்குமே என்றால், ஆயர் அவர்கள் சில ஆலயத்தை திருத்தலமாக அறிவிப்பார்கள். அப்படி என்றால் திருத்தலம் என்பது பங்கை தாண்டி சில நெறிமுறைகளை கொண்டு சில ஆன்மீக காரியங்களை கொண்டு நடத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அது போக இந்த மூன்றையும் நாம் ஒவ்வொரு மறைமாவட்டத்திலும் பார்க்கிறோம். அது மறைமாவட்ட பேராலயமாக இருக்கலாம், பங்கு ஆலயமாக இருக்கலாம், அல்லது திருத்தலமாக இருக்கலாம். இது போக ஒரு சில ஆலயங்களை திருவழிபாடு மற்றும் மெய்ப்பு பணியில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆலயங்களை ரோமை பேராலயத்தின் விதிகளுக்கு உட்பட்டு திருத்தந்தை அவர்கள் மைனர் பசிலிக்கா அல்லது திருத்தல பேராலயமாக உயர்த்துவார்கள். இது எப்படி உயர்த்துகிறார்கள் என்று பார்க்கின்ற போது, அந்த ஆலயமானது வரலாற்று சிறப்பு மிக்க ஒன்றாக இருக்க வேண்டும், அங்கு நிறைய மக்கள் வரக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும், நம்பிக்கை நிலைத்த இடமாக இருக்க வேண்டும், அந்த ஆலயம் ஒரு நல்ல ஆலயமாக மக்கள் வரைந்து கூடுகின்ற ஆலயமாக இருக்க வேண்டும், நல்ல முழுமையாக திருப்பலி நிறைவேற்றுவதற்கு வசதியாக பீடம் மற்றும் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆன்மீகத்தை தேடி வருகின்ற மக்களுக்கு அந்த ஆன்மீகத்தை தணிக்க, அவருடைய பாவங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க ஒவ்வொரு அருள்சாதனம் கொடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக திருப்பலி நிறைவேற்றப்பட வேண்டும். இப்படி பல ஆன்மீக காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை கருதி திருத்தந்தையால் அது மைனர் பசிலிக்கா அல்லது திருத்தல பேராலயமாக உயர்த்தப்படுகின்றது. இது திருத்தலமாக மைனர் பசிலிக்கா அல்லது திருத்தல பேராலயமாக உயர்த்தப்படுகிறது சொல்லுகின்ற போது அது எத்தகைய தன்மையை கொண்டிருக்கிறது என்றால், ஒரு விசேஷ ஆன்மீக உறவை கொள்ளுகின்றது. இது திருத்தல பேராலயம் என்று சொல்லுகின்ற போது எல்லா ஆலயங்களுமே எல்லா குழுக்களுமே தங்களது ஆயர் வழியாக திருத்தந்தைக்கு கீழ் வந்தாலும், இந்த மைனர் பசிலிக்கா அல்லது திருத்தல பேராலயம் என்பது திருத்தந்தையினுடைய டிரைக்ட் கம்யூனியன் என்று சொல்லக்கூடிய நேரடி தொடர்பு கொண்டிருக்கின்ற உறவுக்குள் இது வருகின்றது. இது ஏன் இப்படி நேரடி தொடர்புக்கு வருகிறது என்றால், நாம் இதுக்கு மைனர் பசிலிக்கா என்று சொல்கிறோம். அப்படி என்றால் மேஜர் பசிலிக்கா எது என்று பார்ப்போமே என்றால், ரோமை நகரிலே 4 மேஜர் பசிலிக்கா இருக்கின்றது. அது போக உலகிற்கும் இருக்கின்ற மற்ற பசிலிக்கா எல்லாம் மைனர் பசிலிக்கா என்றுதான் அழைக்கப்படும். அப்படி என்றால் இந்த பசிலிக்கா, இந்த திருத்தல பேராலயம் ரோமையில் இருக்கின்ற 4 மேஜர் பசிலிக்காவோடு உறவு கொண்டு திருத்தந்தையுடைய அந்த வழிபாட்டிலே நேரடி தொடர்பு கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவேதான் இது விசேஷ விதமாக ஒரு இணைப்பை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அந்த இணைப்பை ஒன்றாக கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதால் இங்கு ஆன்மீக கொண்டாட்டங்கள் இன்னும் அதிகமாக கொண்டாடப்பட வேண்டும். மக்கள் இங்கு வரும்போது விசேஷ ஆன்மீக சலுகைகளை பெறக்கூடிய இடமாக இது மாறுகின்றது. ஆன்மீகத்திலே விசேஷ சலுகை என்று நாம் எதை பெறுகிறோம் என்று சொல்லுவோமே என்றால், பிளினரி இன்டெலிஜென்ஸ் அல்லது பரிபூர்ண பலன் என்று நாம் சொல்லுகின்றோம். உங்கள் பங்கு தந்தை அவர்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள், இந்த நாளிலே நமது ஆலயத்தில் நாம் ஒப்புரவு அருள் சாதனம் செய்து திருப்பலி கலந்து கொண்டு நற்கருணையை உட்கொண்டு திருத்தந்தைக்காக ஜெபித்தோமே என்றால் நமக்கு இன்று பரிபூர்ண பலன் இன்று இந்த திருப்பலியில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கின்றது. இதுதான் மற்ற ஆலயங்களிலிருந்து மாறுபட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. இந்த பிளினரி இன்டெலிஜென்ஸ் அல்லது பரிபூர்ண பலன் அல்லது இப்போது உள்ள தமிழில் சொல்வோமே என்றால் நிறைவேறும் பயன், இவை இங்கு மட்டும்தானா என்று
என்று பார்த்தோமே என்றால் சில நாட்களில் ஒவ்வொரு ஆண்டும் சில நாட்களில் இந்த திருத்தலத்திற்கு வரும்போது இறை மக்களாகிய நாம் பெறுகின்றோம். குறிப்பாக புனிதர்கள் பேதுரு பவுல் திருத்தூதருடைய விழாவை நாம் கொண்டாடும் போது ஜூன் மாதம் 29ஆம் தேதி இந்த விழாவை கொண்டாடும் போது அந்த திருப்பலியில் இந்த திருத்தலத்தை நாம் பங்கெடுப்போம் என்றால் நாம் பரிபூரண பலன் பெறுவோம். ஏன் அந்த நாளை தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொல்லுகின்ற போது பேதுரு பவுல் திரு அவையினுடைய அடித்தளமாக விளங்குகிறார்கள். இவர்களுடைய அந்த பேதுருவின் மீது கல்லறை மீது கட்டப்பட்டதாகத்தான் அந்த பேதுருடைய அந்த வத்திக்கான் நகர் இருக்கின்றது. அதெல்லாம் திருத்தந்தை அவர்கள் இருக்கிறார்கள். இது திருத்தந்தையின் நேரடியோடு இணைந்திருக்கிறது என்ற நிலையில் அந்த விழாவை அவர் கொண்டாடும் போது நாமும் இங்கு கொண்டாட வேண்டும் என்று திரு அவை பணிக்கின்றது. அப்படி அந்த விழாவை கொண்டாடும் போது நாம் விசேஷ விதமாக அந்த அகில உலக கத்தோலிக்க திரு அவையில் நாம் அந்த கொண்டாட்டத்தில் இணைவதன் வழியாக நாம் அன்று பரிபூர்ண பலனை பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, என்று இந்த ஆலயம் திருத்தலமாக பேராலய திருத்தலமாக உயர்த்தப்பட்டதோ அந்த நாளிலே ஒவ்வொரு ஆண்டும் அந்த நாளிலே நாம் திருப்பலி ஒப்புக் கொடுக்கும் போது திருப்பலியில் கலந்து கொள்ளும் போது நமக்கு அந்த பரிபூர்ண பலன் நமக்கு கிடைக்கின்றது. அதுபோக தல ஆயர் என்று சொல்லுகின்ற போது பாளையங்கோட்டை மறைமாவட்ட ஆயர் ஆண்டிலே ஏதாவது ஒரு நாளை குறித்து மறைமாவட்டம் முழுவதும் அவர் அறிவிக்கலாம். இந்த நாளில் நமது மறைமாவட்ட திருத்தல பேராலயத்திற்கு சென்று நீங்கள் ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து திருப்பலியில் முழுமையாக கலந்து கொண்டு திருத்தந்தைக்காக ஜெபித்து நீங்கள் வேண்டினால் உங்களுக்கு பரிபூர்ண பலன் உண்டு என்று ஒரு நாளை ஆயர் அவர்கள் குறிக்கலாம். அதுபோக இறை மக்களாகிய நீங்களே ஆண்டில் ஏதாவது ஒரு நாளை குறித்து அதிலோடு சேர்ந்தது தனிப்பட்டவர்கள் அவரவர்களுக்கு ஏற்ப அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளிலே நல்ல தவம் இருந்து ஜெபம் செய்து நல்ல இறை அருளை பெறுவதற்கு நம்மையே நாம் தயாரித்து நான் ஏற்கனவே சொன்னது போல நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து திருப்பலியில் கலந்து கொண்டு நற்கருணை உட்கொண்டு திருத்தந்தைக்காக வேண்டி நாம் வேண்டுவோமே என்றால் நமக்கு பரிபூர்ண பலன் கிடைக்கும். இத்தகைய இறை அருளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இல்லமாக இந்த இல்லம் இந்த ஆலயம் மாறி இருக்கின்றது. இதுதான் நமக்கு பெருமையை கொடுக்கின்றது. இந்த பெருமையை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த பெருமையை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற போது இதை இன்னும் அடுத்த நிலைமைக்கு நாம் எப்படி எடுத்து செல்கிறோம் என்று சொல்லுகின்ற போது நாம் தலைமுறையாக கத்தோலிக்கர்களாக இருக்கிறோம். தலைமுறையாக நம்முடைய நம்பிக்கையை காத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதில் நாம் மாறுதட்டுவதோடு நின்று விடாது தலைமுறையாக பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நம்பிக்கையை அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். அடுத்த மக்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த நம்பிக்கையை பெற்றிருக்கின்ற நாம் விசேஷ விதமாக இந்த பரிபூர்ண பலனை பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றதா இந்த ஆலயத்தில் நடக்கின்ற வழிபாடுகளில் நாம் கலந்து கொண்டு அந்த வழிபாடுகளின் வழியாக நாம் பிறருக்கும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அப்படி என்றால் நமது வாழ்வு ஆன்மீகத்தில் சிறந்து விளங்க வேண்டும். ஆன்மீகத்தில் ஆழ்ந்து சென்று அன்னை மரியாதை போல ஆண்டவரோடு உறவாட வேண்டும். இந்த ஆலயம் ஒரு புனித ஆலயமாக திருத்தலமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற போது இந்த ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம் என்றால் நமக்கு பாதுகாவலியாக நாம் பரலோக தாயை தான் பெற்றிருக்கிறோம். இந்த பரலோக தாய் யார் என்று பார்ப்போமே என்றால் அவரே வாழும் கடவுளின் ஆலயமாக அன்னை மரியாள் விளங்குகின்றார். அவரே கடவுளுடைய ஆலயமாக இருக்கின்றார். ஆலயம் கோவில் என்பது என்ன? கடவுள் எங்கு இருக்கிறாரோ அதுதான் ஆலயம். கடவுள் எங்கு குடிகொண்டிருக்கிறாரோ அதுதான் கோவில். அன்னை மரியாளுடைய உதிரத்திலே ஆண்டவர் குடியிருந்தார். அன்னை மரியாளுடைய உதிரத்திலே அவர் ஆண்டவர் குடியிருந்தார், உருப்பெற்றார், வளர்ந்தார், குழந்தையாக உலகிற்கு வந்தார். மூவரு கடவுளிலே இரண்டாம் ஆளாக இருக்கின்ற இறைமகன் இயேசு மனிதனாக பிறக்கின்ற போது அன்னை மரியாளுடைய உதிரத்திலே மனுமுறை எடுத்து மகனாக இந்த உலகத்திற்கு பிறக்கின்றார். அந்த புனிதம் நிறைந்த அந்த ஆண்டவரை இவர் தாங்கியதா, இவர் கருவுற்று இந்த உலகத்திற்கு கொடுத்ததா, இவரே ஒரு ஆலயமாக இவர் விளங்கி கடவுளை நமக்கு கொடுக்கக்கூடியவராக அன்னை மரியாள் விளங்குகின்றார்.
இந்த புனிதத்துவத்தை நாம் எங்கு பார்க்கிறோம் என்றால், அன்னை மரியாளுடைய உதிரத்திலே இறைமகன் இயேசு கிறிஸ்து இருக்கும் போதே அவர் எலிசபெத்தை சந்திக்க சென்ற போது எலிசபெத்துக்கு எந்த செய்தியுமே தெரியாது. ஆனால் அன்னை மரியாளை பார்த்தவுடன் அவர் என்ன சொல்லுகிறார்? என் கடவுளுடைய தாய் என்னிடம் வருவதற்கு நான் எவ்வளவு பேர் பெற்றவள் என்று புகழ்ந்து பாடுகின்றார். அவர் கடவுளுடைய தாய் என்று இவர் எப்படி கண்டுகொண்டார் என்றால், அன்னை மரியாள் சொல்லவில்லை. வானதூதர் எலிசபெத்து கருவுற்றிருக்கிறார் என்று மரியாவுக்கு சொன்னார். ஆனால் மரியா கருவுற்றிருக்கிறார் என்று எலிசபெத்துக்கு சொல்லவில்லை. இருந்த போதும் எலிசபெத் இதை கண்டுகொள்கிறார். எப்படி சொல்லுகின்றார்? நீ வந்தவுடன், உம்மை சந்தித்தவுடன் எனது வயிற்றில் இருக்கின்ற குழந்தை ஆர்ப்பரிப்பால் துள்ளுகிறது. அந்த துள்ளலை உணர்ந்த, இறை அருளை உணர்ந்த இவர் சொல்லுகிறார், நீ கடவுளுடைய தாய், நீ கடவுளை தாங்கி நிற்கின்றீர், உமது உள்ளத்திலே கடவுள் தங்கி இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். அந்த கடவுளை தாங்கிய உள்ளமாக அவர் இருப்பதால் அன்னை மரியா ஆண்டவர் வாழும் ஆலயமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாளுடைய அந்த பரலோக தாயினுடைய அந்த ஆலயம் நாம் இன்று பேராலயமாக, திருத்தல பேராலயமாக நாம் கொண்டாடுகிறோம் என்று சொல்லுகின்ற போது, அந்த திருத்தலம் கொடுக்கின்ற அந்த அனைத்து ஆன்மீக காரியங்களையும் இந்த அன்னை மரியா நமக்கு கொடுப்பவராக, தனது மகனிடம் பரிந்து பேசி நமக்கு அழிப்பவராக இருக்கின்றார். அப்படி என்றால் ஆலயம் என்பது, கோவில் என்பது புனிதத்துவம் நிறைந்ததாக இருக்கின்றது. இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் கூட நாம் 2ஆம் குறிப்பேடு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஆனால் இது எந்த பின்னணியில் வருகிறது என்று சிந்தித்து பார்ப்போமே என்றால், சாலமோன் அரசர் எருசலேம் ஆலயத்தை கட்டி எழுப்பிய பிறகு அந்த ஆலயத்தில் அழகாக ஜெபம் செய்து அந்த ஆலயத்தை கடவுளுக்கு ஒப்பு கொடுப்பார். என்ன சொல்லுவார் என்றால், ஆண்டவரே, உமக்கென்று நாங்கள் ஆலயம் அமைத்திருக்கிறோம், நீர் பெரியவர், உமை இந்த உலகமே கொள்ளாது, ஆனால் உமக்கென்று நீர் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு சிறு ஆலயத்தை அமைத்திருக்கிறோம். நீர் எப்போதும் இங்கு பிரசன்னமாக இருக்க வேண்டும். நாங்கள் எப்போதெல்லாம் இங்கு வந்து வேண்டுகிறோமோ அந்த ஜெபத்தை நீ கேட்க வேண்டும். நாங்கள் எப்போதெல்லாம் துன்பத்தினால் கண்ணீர் வடிக்கின்றோமோ எங்களுடைய கண்ணீரை நீ துடைக்க வேண்டும். நாங்கள் என்னென்ன வேண்டுதலோடு வருகின்றோமோ அதெல்லாம் கேட்கப்பட வேண்டும். நாங்கள் இந்த ஆலயத்திற்கு வரும்போது மகிழ்ச்சியாக, சமாதானமாக, இறை ஆசிரியர் பெற்று சந்தோஷமாக வீடு திரும்ப வேண்டும். எப்போதும் ஒரு பிரசன்னம் நீங்க இருக்க வேண்டும் என்று அழகாக ஜெபிக்கின்றார். ஜெபித்த பிறகுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நாம் இன்று நாம் வாசிக்கப்பட்டது. அவர் சொல்லுகிறார், நான் என்றும் இந்த ஆலயத்தில் இருப்பேன், எனது பார்வை என்றும் இந்த ஆலயத்தில் இருக்கும், என்றும் நீங்கள் பக்தியோடு வேண்டும் போது உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும், நான் என்றும் இந்த ஆலயத்தில் குடியிருப்பேன், இது எனது இல்லமாக மாற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதே ஆண்டவர் தான் அன்னை மரியாளுடைய வயிற்றிய வழியாக மனிதனாக பிறந்த அந்த இறைமகன் இயேசு இன்று கூறுகின்றார், அன்னை மரியாள் ஒரு புனித ஆலயமாக இருப்பது போல இந்த ஆலயத்தை அன்னை மரியாள் வழியாக உங்களுக்கு நான் ஆசி கொடுக்கின்றேன், எனது பிரசனத்தை நிறைவாக தருகின்றேன், நீங்கள் நம்பிக்கையோடு வந்து ஜெபிக்கின்ற போது உங்களுக்கு வேண்டுதல் அனைத்தும் கிடைக்கப்படும் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் இது ஆண்டவருடைய பிரசன்னம் இருப்பதால் இது புனித இடமாக இருக்கின்றது. புனித இடம் என்று சொல்லுகின்ற போது அந்த புனிதத்துவத்தை காக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய பொறுப்பு. புனித இடத்துக்கு செல்லும் போது நம்மையே நாம் புனிதமாக்கிக் கொள்ள வேண்டும். ஆன்மீக கொண்டாட்டத்துக்கு போகும்போது அது ஒரு சமூக கொண்டாட்டம் அல்ல, மாறாக ஆன்மீக கொண்டாட்டம் என்று சொல்லுகின்ற போது அந்த ஆன்மீகத்தில் நாம் நுழைய வேண்டும் என்றால் நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும். எப்படி தயாரிப்போம் என்று சொல்லும் போதுதான் ஏன் திரு அவையானது நாம் பரிபூர்ண பலன் பெற வேண்டும் என்று சொல்லுகின்ற போது திரு அவை என்ன சொல்லுகின்றது? ஒவ்வொருவரும் நல்ல பாவ சங்கீதம் செய்ய வேண்டும். ஏன் நல்ல பாவ சங்கீதம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றது? நாம் மனிதர்கள் பாவ இச்சை நிறைந்தவர்கள், குறையுடையவர்கள், பாவம் கட்டிக் கொள்பவர்கள். அந்த இறை பிரசனத்திற்கு வரும்போது அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மன்னிப்பு பெற்று நல்ல உள்ளத்தோடு, புனித உள்ளத்தோடு இந்த புனிதத்துவத்தை நெருங்க வேண்டும் என்று திரு அவை பண்ணிக்கின்றது. அப்படி என்றால் இந்த பரிபூர்ண பலன் என்பது ஒரு மேஜிக் அல்ல, ஏதோ ஒன்றை சொல்லி எப்படியோ கொடுப்பது அல்ல. இந்த பரிபூர்ண பலனை கடவுள் கொடுக்கிறார். ஆனால் அதை பெறுவதற்கு நாம் தயாராக, நாம் தகுதி உள்ளவர்களாக, அதை பெறுவதற்குரிய நல்ல உள்ளம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும்.
ஆங்கிலத்தில் சொல்லுவோமே என்றால் we must be in the state of grace. அருள் நிறைந்த உள்ளத்தோடு நாம் இருக்க வேண்டும். அந்த பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நல்ல பாவம் செய்ய வேண்டும் என்று திரு அவை நமக்கு பணிக்கின்றது. ஆம் அன்பர்களே, இது புனித இடமாக இருக்கின்றது. இதை புனித இடமாக இருக்கின்றது. இந்த இடம் நம்மை புனிதத்துவத்திற்கு அழைத்து புனிதத்துவத்தில் வளர்வதற்கு ஒரு கருவியாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு புனிதத்துவத்தில் வளர கருவியாக இருக்கிறது என்றால், நாம் எந்த அளவுக்கு புனிதம் நிறைந்தவர்களாக வாழ்கிறோம் என்றால், எப்படி அன்னை மரியா கடவுளுடைய மகனை தாங்கியதால் கடவுளுடைய ஆலயம் என்று அழைக்கப்படுகிறாரோ அதுபோல நாமும் நமது உடலும் கடவுளுடைய ஆலயம் என்று அழைக்கப்படுகின்றது. எப்படி இது வாசிக்கப்பட்ட 2ஆம் வாசகத்திலே பவுலடிகளார் சொல்லுகின்றார், உங்களுக்கு தெரியாதா, நீங்களும் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியானவர் உங்களில் குடியுண்டிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லுகின்றார். ஆவியானவர் எங்கு குடியிருக்கின்றார்? நம்முடைய திருமுழுக்கின் வழியாக நமது பாவங்கள் கழுவப்பட்டன. நமது திருமுழுக்கின் வழியாக மூவரு கடவுளுடைய பிள்ளைகளாக மாறினோம். ஆண்டவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினோம். நாம் வளர நாம் பாவம் செய்யும் போது அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று புனிதத்துவம் பெறுவதற்காகத்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த ஒப்புரவு அருள் சாதனம் அல்லது பாவ சங்கீதம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு அருள் அடையாளத்தை தந்து நாம் தவறும் போதெல்லாம் இந்த அருள் அடையாளத்தை பயன்படுத்தி மீண்டும் அருள் வாழ்வுக்குள் செல்ல வேண்டும் என்று பணிக்கின்றார். இந்த அருள் வாழ்வுக்குள் செல்லும் போது தூய ஆவியை பெற்றவர்களாக மாறுகின்றோம். குறிப்பாக நம்முடைய உறுதி பூசல் வழியாக தூய ஆவியானவரை முழுமையாக பெற்றிருக்கின்றோம். அதன் வழியாக நாம் கடவுளுடைய ஆலயமாக மாறுகின்றோம். அப்படி என்றால் நான் சொன்னேன், ஆலயத்தினுடைய தூய்மை புனிதத்துவம் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவது போல நமது உள்ளம் நமது உடல் ஆலயமாக மாறுகிறது என்றால் நமது உடலின் தூய்மையும் உடலின் புனிதத்துவமும் காக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் நமது உடலுடைய புனிதத்துவம் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற போது நமது சொல், செயல், எண்ணங்கள் இவைகளெல்லாம் ஆண்டவருக்கு ஏற்புடையவாக இருக்கின்றதா அல்லது ஆண்டவரிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பரிபூர்ண பலன் பெறுகின்ற போது அது நமக்கு உள்ளத்திலே அருளை தந்து அந்த அருளிலே நிலைத்து நிற்க வைத்து அந்த புனிதத்துவத்திலே ஒவ்வொரு நாளும் வளர வைக்கின்றது. புனிதத்துவத்தில் வளர்வது என்று சொல்லுகின்ற போது யாருமே எந்த நிலையிலுமே, அது மக்களாக இருக்கலாம், ஆயராக இருக்கலாம், குருக்களாக இருக்கலாம், அதன் சகோதரிகளாக இருக்கலாம், யாராக வேண்டாலும் இருக்கலாம், யாருமே நான் புனிதத்துவத்தினுடைய முழுமையை அடைந்துவிட்டேன் என்று யாருமே சொல்ல முடியாது. எல்லோருமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்களிலும் வழியாக இந்த புனிதத்துவத்தில் வளர வேண்டும். அந்த புனிதத்துவத்தில் வளர்வதற்கு இந்த பேராலயம் உறுதுணையாக இருக்கின்றது. இந்த பரிபூர்ண பலன் நமக்கு உதவி செய்கின்றது. அதை பெற்ற மக்களாக நாம் புனிதத்துவத்தில் வளர முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி நாம் முழுமையாக பரிபூர்ண பலனை பெற்று நாம் வாழும்போது இங்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் ஆண்டவர் சொல்வது போல, எல்லோரும் என்னிடம் பாருங்கள், சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே என்னிடம் பாருங்கள், உங்களுடைய கவலைகள் எனக்கு தெரியும், உங்களுடைய சவால்கள் எனக்கு தெரியும், உங்களுடைய சுமைகள் எனக்கு தெரியும், என்னிடம் பாருங்கள், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அவைகள் உங்களுடைய கவலைகளோ உங்களுடைய துன்பங்களோ உங்களுடைய சவால்களோ எதுவும் செய்துவிட முடியாது. நான் உங்களோடு இருக்கிறேன், நான் தாங்கி உங்களை வழிநடத்துவேன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள், நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆம் அன்பு மக்களே, இந்த புனித வாழ்வு நமது வாழ்க்கையின் வழியாக பிற மக்களையும் இந்த ஆன்மீக வாழ்வுக்குள் நாம் அழைக்க வேண்டும். எனவேதான் நமது ஆலயம் ஒரு திருத்தலை பேராலயம் என்று சொல்லுகின்ற போது பிற மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு இடமாக, எல்லோரும் திருப்பயணிகளாக வரக்கூடிய இடமாக இருக்கிறது என்று சொல்லுகின்ற போது நம்முடைய புனிதத்துவத்தை பார்த்து இங்கு வருகின்ற ஒவ்வொருவருமே இந்த ஆலயத்துக்குள் நுழையும் போது ஒருவித உணர்வை பெற வேண்டும். அந்த புனித அச்சத்தை பெற வேண்டும். அந்த புனித அச்சத்தை பெற்று அவர்கள் வளரும் போது கண்டிப்பாக இறை ஆசி நிறைவாக இருக்கும். அது நம்முடைய குடும்பங்களுக்கு நிறை ஆசியை கொடுக்கும். நாம் பிறரோடு பகிர்ந்து வாழும் போது நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம்.
எனவே அன்பு மக்களே, நம்ம கடவுள் கொடுத்திருக்கின்ற கொடைக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை இவ்வளவோ ஆசீர்வதித்திருக்கின்றார், வேறாக இந்த ஆசிரியை கொடுத்திருக்கின்றார். அந்த ஆசிரியருக்கு நன்றி சொல்லி அந்த ஆசிரியை நிலைத்து நின்று அந்த ஆசை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற அந்த பகிர்வை எல்லா மக்களுக்கும் கொடுத்து எல்லோரையும் அரவணைத்து எல்லோரையும் ஏற்று எல்லோரும் ஒரே ஏக பரிசுத்த கத்தோலிக்க திருஅவையின் பிள்ளைகள் என்பதை வாழ்ந்து காட்ட இது ஒரு புனித இடமாக அமைய தொடர்ந்து மன்றாடுவோம். நாமும் அதனுடைய உறுப்பினர்களாக இருந்து இறைமகன் இயேசு கிறிஸ்து விரும்புகின்ற வாழ்வை நமது அன்னை மரியாளுடைய வேண்டுதல் வழியாக நிறைவாக பெற்றுக்கொள்ள தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து மகிழ்ச்சியால் இறை ஆசீரால் நிரப்பட்டும். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்துக்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுகள் அமைய வேண்டுவோமாக. நானே நல்ல ஆயன் என்று மொழிந்தவரே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவற நிலையினர் தங்கள் தனி வாழ்வில் உம்மை அனுபவித்து பொது வாழ்வில் இறைமக்கள் மத்தியில் உமது மதிப்பீடுகளை எடுத்து செல்பவர்களாக வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளோம். நானே வாழ்வுதன் உணவு என்று கூறிய எம் இறைவா, போர்ச்சூழல், வறட்சி, இல்லாமை, இயலாமை போன்ற காரணங்களால் உணவின்றி வாழ்வோருக்கும் அன்பின்மை, அமைதியின்மை, நலமின்மை போன்ற துன்பங்களால் வருந்துவோருக்கும் புது வாழ்வு வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று மொழிந்த எம் இறைவா, அன்பியங்களில் இறைவார்த்தையை பற்றிய சிந்தனைகள் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றெடுக்க எங்களுக்கு வரங்களை பொழிந்தருளுமாறும், இதன் வழியாக எங்கள் குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்விலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் உமது சாட்சிகளாகவும் உதவும் உள்ளம் கொண்டவர்களாகவும் வாழ உமது அருளை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று மொழிந்த இறைவா, எம் பங்கில் உள்ள இளம் தலைமுறையினர் உண்மை நேர்மையை கடைபிடித்து தீமையை விலக்கி நல்ல மனிதர்களாகவும் நல்ல கிறிஸ்தவர்களாகவும் வாழ அவர்களோடு உடனிருந்து வழிகாட்ட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீயே ஆசியாய் விளங்குவாய் என்று கூறிய இறைவா, தூய பரலோக தாயின் திருத்தலம் பேரடைவாக உயர்த்தப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்த இந்நன்னாளிற்காக நன்றி கூறுகிறோம். இதற்கான முழு முயற்சியை எடுத்து அயராது உழைத்த நம் பங்கு திருத்தல பேராலய அதிபர் தந்தை அவர்களையும் அவர்களோடு உடனிருந்து உழைத்த அருள் பணியாளர்களையும் ஆயர் பெருமக்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கவும் அவர்கள் பணி சிறக்கவும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை இறைவனிடம் மௌனமாக எடுத்துக் கூறுவோம். ஆண்டவரே, இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுகள் உன் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டை கேட்டருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மாநிலப்பதே எல்லாம் துணையாக கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, உன் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டால் நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். இப்பலியில் காணிக்கும் முறையிலே கருத்துணையாக நிலையான குறையாக மாற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை வணக்க நாளில் உம்மை இன்னும் ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூயாவில் இட்டதால் அந்த அன்னையினுடைய ஒரே திருமகளை தாங்கி தனது கண்ணிமை மாற்றி நிலைத்து நின்று நிலையான வழியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விளக்க வைத்தார். அவர் வழியாகவே உமது ஆண்டை வானத்துக்கு புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி அக்கழித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீதியாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தருமை. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரை செயலாற்றலால் அனைத்தையும் உயிருக்கு தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது கொண்டு சேர்த்து வருகின்றேன். இதை ஆண்டவரே, அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவதாக அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு நம் சீர்களை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்கள் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகிறீர்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் விழாம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருவையின் மாளிகையை கண்டோம், கேவலம் கொண்டாடுகின்றோம். இப்பதியினால் என் உடல்களியை திருவிழமானே. இவ்வாறு உங்களுடைய திருமகனின் திருவுடல் ரத்தத்தால் கூட்டத்திற்கு நாங்கள் அவருடைய தூய ஆவியால் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உலகம் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கு செய்தியாக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்று தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களை வேண்டுதலால் நாங்கள் எங்கும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். எங்களின் முன்னோர்களால் இப்படிகளுக்கெல்லாம் அமைதி மீட்டும் தர வேண்டும் என நன்றாடுகின்றோம். இவ்வழியில் பயணம் செய்வது அவையை சிறப்பாக முதலடையாளர்களுக்கு பிரான்சிஸ், எங்காயிரம் அந்தோணி சாமி ஆண்டவை, ஏழை ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி வர செய்வீர்களாக. இதன்படி உன் திருநெறிகளை குடும்பத்தில் என்று அனைத்திற்கும் கனிவுடன் செவி சாயப்படும். கனிவுள்ள தந்தையை எங்கும் சிறு படைகளை கனிவுடன் உம்மோடு சேர்க்கப்படும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றரும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறை வடிவம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்த்தும் இருக்கிறோம். இவர் வழியாகவே உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திறமை நம்பிக்கையை கண்டோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியில் இருந்து அழைப்பு பெற்றோம் பெற்றோம். Anggur lagi mah
அன்பிற்குரிய இறை மக்களே, பரலோக தாயினுடைய அன்பு பாசமான பிள்ளைகளே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு நமது ஆயர் தனது வரையுறையிலே குறிப்பிட்டது போல இந்த திருத்தலம் பரலோக அன்னையினுடைய மேன்மை மிகுந்த இந்த திருத்தலம் திருத்தல பேராலயமாக காமநாயக்கன்பட்டி தூய பரலோக அன்னையினுடைய திருத்தலம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டிருக்கிற மாபெரும் நற்செய்தியை கடந்த 2023ஆம் ஆண்டு ஆடி திருவிழா, அந்த பின்னேற்பு திருவிழா அன்று ஆகஸ்ட் 15 தேரடி திருப்பலியிலே அறிவிக்கப்பட்டாலும் அது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதி திருத்தந்தையினுடைய ஆணையின் பெயரிலே திருவள்ளுவாட்டு பேராலயத்தின் தலைமையில் கையெழுத்திடப்பட்டது என்ற நற்செய்தியை நாம் அறிவித்தோம். அந்த நினைவு நாள், அந்த நாளை நிறைவாக இந்த முதல் ஆண்டின் நாளை கொண்டாடுகிற விதமாக இன்று நமது ஆயர் அவர்கள் நம்மோடு இருந்து நமக்காக இன்றைய நற்செய்தியை, இத்திருப்பலியை, சிறப்பான இந்த நாளை அறிவித்து மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்றைக்குரியவர்களே, ஒரு ஆலயம் கிராமத்திலே ஆலயத்தினுடைய நிலை என்ன? அது பங்கு அளவில் வருகிற பொழுது பங்கின் தலைமை ஆலயமாக வருகிற நிலை என்ன? ஒரு திருத்தலமாக எப்போது ஒரு தல ஆயரால் அது அறிவிக்கப்படுகிறது என்ற நோக்கங்களுக்காக ஒரு மறை மாவட்டத்தினுடைய பேராலயத்தின் நிலை, அதன் தகுதி என்ன என்ற இந்த சூழ்நிலையில் திருத்தந்தையால் ரோமையினுடைய ஆட்சி பேராயத்தால் திருத்தல பேராலயமாக பசிலிக்காவாக மைனர் பசிலிக்கா என்ற நிலையிலே ஒரு திருத்தலம் எவ்வாறு உயர்த்தப்படுகிறது, என்ன நோக்கங்களுக்காக அது நமக்கு இந்த பேற்றை, பெருமையை மட்டுமல்ல பாக்கியத்தை, அருளை, பேர் பலன்களை நமக்கு பெற்றுத் தருகிறது என்பதையெல்லாம் அருமையாக இன்றைய வரையுறையிலே சொன்னார்கள். நமது ஆலயம் ரோமை திருத்தந்தனுடைய நேரடி பேராயத்தோடு இணைக்கப்பட்டிருப்பதினால் நமக்கு 5 நாட்கள் இந்த பேர் பெற்ற அற்புதமான பிளனரி இன்டெலிஜென்ஸ் என்று சொன்னார்களே, பரிபூரண பலனை நமக்கு பெற்று தருகிறது. பிப்ரவரி 22 சேர் ஆஃப் செயின்ட் பீட்டர் என்று சொல்வார்கள். புனித ராயப்பருடைய தலைமை பீடம் விழாவாக கொண்டாடப்படுகின்ற நாள். இந்த திருத்தல பேராலயத்திலே நாம் தகுதியோடு வேண்டி நற்கரணை உட்கொண்டு திருத்தந்தையினுடைய எண்ணங்களோடு இணைந்து ஜபிக்கின்ற பொழுது அந்த பேச்சை பெறுகிறோம். ஆயர் ஏற்கனவே மறையுறையில் குறிப்பிட்டது போல ஜூன் 29 புனித பேதுரு பவுல் ராயப்பர் சின்னவர்களுடைய புனிதருடைய விழா. ஜூலை 18 இன்றைய நாள் நம்முடைய திருத்தல பேராலயமாக பசிலிக்காவாக உயர்த்தப்பட்ட இந்த நாள் ஆயருடைய குறிப்பிட்ட நாள் என்று ஆயர் விரும்பி கேட்டுக்கொண்டது ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னை மரியாளுடைய அந்த விண்ணேற்பு பெருநாள். 4ஆவதாக 5ஆவது ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் அந்த தகுதியான எண்ணத்தோடு முறையாக பாவ ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று புனிதமான உள்ளத்தோடு திருப்பலியிலே நிறைவாய் பங்கு பெற்று முழுமையாய் நற்கருணையை உண்டு புனிதமாய் அதை ஒப்புக் கொடுத்து திருத்தந்தையினுடைய கருத்துக்களோடு இணைந்து அவருக்காய் ஜெபிக்கின்ற பொழுது தங்கள் குடும்பத்தில் பிறந்த நாளாக இருக்கலாம், திருமண நாளாக இருக்கலாம், ஏதாவது புனித மிக்க நாடுகளிலே பெற்றுக்கொள்ளுகிறோம் என்ற பரிபூரணை பலனேற்று ஆக 5 நாட்கள் இந்த திருத்தல பேராலயத்திற்கு திருத்தந்தையால் நம்முடைய போப்பானவரால் அருளப்படுகிற பாக்கியம் இருந்த நாட்கள். எனவே இது வெறும் பாக்கியமும் அருள் பெற்ற நாள் என்பது மட்டுமல்ல, இது விசுவாசத்தின் வாழ்வாக வளர்ச்சியாக பிறருக்கு அந்த விசுவாசத்தை எடுத்து செல்லுகிற புனிதமிக்க வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு உரிய பொறுப்பையும் அறிவுறுத்தியிருக்கிற அன்பு தந்தை நம்முடைய ஆயர் அன்ரணிசாமி அவர்கள் ஆண்டு திட்டத்தை நாம் வகுத்த பொழுது ஜனவரியில் டிசம்பர் வரைக்கும் ஒரு ஆண்டு முழுவதும் காமநாயக்கன்பட்டியில் ஆயர் அவர்கள் எப்பொழுதெல்லாம் திருப்பலி நிறைவேற்ற வர வேண்டி இருக்கும் என்று நாட்களை குறிப்பிட்ட பொழுது இந்த நாளை அவரை குறிப்பிட்டு சொன்னார். உங்களுடைய ஜூலை 18 ஆண்டு நாளாக வரும் அல்லவா, அன்னைக்கு நான் இந்த திருத்தலத்திற்கு வருகிறேன். ஆக இந்த மாதம் கடைசியில் வழக்கமாக வருகிற
கடைசி சனி அல்ல, மாறாக இந்த நாளை நான் மேன்மையாக கருதுகிறேன் என்று ஆயரை குறிப்பிட்டு நம்மோடு வந்திருக்கிறார்கள். இந்த பெருமையை நம்மோடு கொண்டாடி மகிழ்ந்து நமக்கு அவரது ஆசியை தந்து இறைவனின் வேறு பலன்கள் நிறை பலனை பெற்றுத் தருவதற்கு துணையாக இருந்து நம்மை தூண்டிய ஆயர் அவர்களுக்கு நம் அனைவருடைய சார்பாக நன்றியும் வாழ்த்தையும் பெருமையோடு அன்பிற்குரியவர்களே, இந்த ஆயரோடு 25 அருள் தந்தையர்கள் இன்று நம்மோடு திருப்பலியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். மறை மாவட்டத்தினுடைய சான்சலர் என்று சொல்லப்படக்கூடிய செயலகத்தின் முதல்வர் என்ற தந்தை ஞான பிரகாசம் அவர்கள், இந்த வங்கியின் முன்னாள் பங்கு தந்தையும் இன்று மறை மாவட்ட பொருளாளருமாக இருக்கிற அன்பு தந்தை SA அன்டோனிசாமி அவர்கள், கோவில்பட்டி மறைவட்ட நமது மறைவட்ட அதிபரும் நம் பணிகளில் நமக்கு துணை நின்று ஆலோசனை தருகின்ற அன்பு தந்தை புளியம்பட்டி பங்கு தந்தை மோட்சராஜன் அவர்களும், கோவில்பட்டி பங்கு தந்தை அருள் தந்தை சார்ஸ் அவர்கள், நமது முன்னாள் பங்கு தந்தையும் இன்று அம்மையினுடைய பங்கு தந்தையுமாக விளங்குகிற அருள் தந்தை அருள் அம்ரோஸ், நமது மண்ணின் மைந்தரும் VM சத்திரம் மதுரை மாவட்டத்தினுடைய பப்ளிக் ஸ்கூல் சென்ட் ஆண்டனி CBSE ஸ்கூலுடைய தாளாளருமான அருள் தந்தை MS அன்டோனிசாமி, இந்த மண்ணின் மைந்தராய் பல்வேறு ஆசிரியரை அன்னையிடம் தனிப்பட்ட முறையில் ரகசியமாய் இந்த பங்கிற்காக பங்கு தந்தையருக்காக ஆயருக்காக என்று பல பணிகள் செபித்து ஆசிரியரை பெற்று தந்து கொண்டிருக்கிற மண்ணின் மைந்தர் அருள் தந்தை சகாயதாசன், இந்த மண்ணின் மைந்தரும் சிதம்பரம் பங்கு தந்தையுமான அருள் தந்தை S அஞ்சலிராஜ், மறை மாவட்ட திட்ட அலுவலராகவும் நமது பங்கிலே முன்னாள் தனது பணியிடை பயிற்சியை பெற்று சென்றிருக்கிற அருள் தந்தை தீபக் மைக்கேல் ராஜ், வெங்கடாசலபுரம் பங்கு தந்தை அருள் திரு சேவியர், நாலாட்டிபுதூர் பங்கு தந்தையரும் அந்த இல்லத்தின் பொருளாளருமான தந்தை ஸ்டீஃபன் மற்றும் ஃபாதர் நவீன் MSFS அருள் தந்தையர்கள் ஒவ்வொரு வாரமும் நம்மோடு இந்த திருத்தல பேராலய பணிகளுக்கு அருள் சாதன உதவிகளை செய்து வருகிற கொம்பாடி பங்கு தந்தை அருள் திரு லிப்டன் மரியதாஸ், முன்னாள் உதவி பங்கு தந்தையாக இருந்து ஆயரின் செயலராய் தொடர்ந்து ஆஸ்திரியாவிலே தனது மேற்படிப்பு மேற்கொண்டு வருகிற விடுமுறைக்காக வந்து இது இந்த நிகழ்விலே நம்மோடு ஆண்டு நிறைவை கொண்டாடுகிற அருள் தந்தை சுந்தர், தொடக்க காலத்தில் நம்முடைய உதவி பணிக்கு பங்கு தந்தையாக இருந்து இந்த திருத்தல பேராலய உயர்வுக்கு முழு மூச்சாக மொத்தமாக நம்முடைய டாக்குமெண்ட்ஸ் அத்தனைக்கும் உதவி செய்த அவரே பல இரவுகள் காத்திருந்து எழுதி எல்லா நிலைகளிலும் தொடர்ந்து உதவி செய்து வருகிற அன்பு தந்தை மரிய சுதன் கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு செயலர், நமது அருகிலே ஒவ்வொரு வாரமும் நமக்காக உதவி செய்ய வருகிற கீழக்குடி மண் பங்கு தந்தை அருள் திரு ராஜன், ஆயரின் செயலர் அன்பு தந்தை மிக்கேல் ராஜ், குறுக்கு சாலை OCD அருள் தந்தை கார்மல் சபையினுடைய இல்ல பொறுப்பாளர் தந்தை ஃபாதர் குமார் மற்றும் நமது மண்ணின் மைந்தரும் பாளையின் உதவி பங்கு தந்தையாக இருக்கிற அருள் தந்தை சந்தியாவுக்கு, புளியம்பட்டி உதவி பங்கு தந்தையும் நம்மோடு தன்னுடைய தியாகோன் பயிற்சி காலத்தில் 6 மாதங்கள் உடனிருந்த அருள் தந்தை மிக்கேல் சாமி மற்றும் கோவில்பட்டி உதவி பங்கு தந்தை மிஷனரிஸ் ஆஃப் ஃபெய்த் என்ற சபையினுடைய அருள் திரு ஜோ பிரான்சிஸ், கரட்சாபுர்மியூர் சபையை சார்ந்து சங்கரன் கோவில் உதவி பங்கு தந்தையாக இருந்து உதவி செய்கிற தந்தை அற்புத ஜோசப் குமார் மற்றும் நம்மோடு ஒவ்வொரு நாளும் நமது ஆன்மீக நன்னலில் அக்கறை கொண்ட அருள் தந்தை PS செல்வராஜ், நமது ஆன்மீக குரு மற்றும் எந்நாளும் நம்மோடு துணை செய்து வருகிற அன்பு தந்தை அன்புராஜ், நம்முடைய உதவி தந்தை ஆகியோர் நம்மோடு நமக்காக இன்றைய திருப்பலியை சிறப்பித்திருக்கார்கள். அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருடைய சார்பாக அருள் தந்தையர்கள் அனைவருக்கும் அவர்கள் பங்கேற்றமைக்கும் இந்த ஆண்டின் முதல் ஆண்டு நிறைவு நாளை சிறப்போடு கொண்டாட வேண்டும் என திட்டமிட்ட பொழுது நம்முடைய அனைத்து பக்த சபைகளும் பொறுப்பாளர்களும் இன்று காலை 6 மணியில்
கீழப்படிமன் பகுத்தது திரு ராஜன் திருப்பலியை தொடங்கி வைக்க 6 மாலை 6 மணி வரை தொடர் ஜெப மாலையாக பல குழுக்கள் இருந்து நம்மோடு செய்திருக்கிறார்கள். மாதா சபை இளம்பெண்கள் மற்றும் 4 பிரசீடியம் சேனையினர், தூய பிரலவ மதா, அரைக்கு மதா, முன்னோர்ப்பு மதா, வெள்ளேப்பு மாதா பிரசீடியர்கள், 8 நாயக்கன்பட்டி இறைமக்கள், குருவிநத்தம் இறைமக்கள், செவல்பட்டி இறைமக்கள், ஈராட்சி துறையூர் சாலாய்க்கப்பட்டி இறைமக்கள், பங்கு பேரவை, இறை அழைத்தல் பணிக்குழு, திரு இருதய பரிகார சபை, விண்ணவர் ஜபக்குழு, வின்சென்ட் சபை, ஜபமலா மாதா சபை, பீட சிறுவர்கள், இளைஞர்கள், மறை கல்வி மன்றத்தினர் ஆகியோர் 6 மணி வரை நமக்காக தொடர் ஜெபமாலை 12 மணி நேரம் நடத்தியிருக்கிறீர்கள். ஆயருடைய தலைமையிலே நடைபெறுகிற இந்த திருப்பலிக்கு அன்பியல் பொறுப்பாளர்கள் அனைவரும் இணைந்து 37 அன்பியர்கள் அமைத்திருக்கிறோம். அனைத்து கிராமங்களில் உள்ள அன்பிய பொறுப்பாளர்களும் இணைந்து இந்த திருப்பலியை சிறப்பு செய்திருக்கிறீர்கள். நீங்கள் ஆற்றிய இந்த அற்புத பணிக்கு இன்று நாள் முழுவதும் அன்னையினுடைய அருளால் நிறைந்து இந்த மண்ணும் ஆலயமும் வந்து செல்லுகிற பக்தர்களும் நிறைந்து செழிக்க உதவி செய்த அனைத்து பக்த சபைகள், சேனையினர், இறைமக்கள், குழுவினர் அனைவருக்கும் என் அன்பான நன்றி வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முதல் ஆண்டினுடைய நிறைவில் ஒரு வரலாற்று அடையாளத்தை இன்று நாம் அடையாளப்படுத்த இறைவன் தந்த வாக்கிற்காக வசதிக்காக நன்றி கூறுகிறேன். பல முறை இந்த பசிலிக்கா என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்ட பிறகு வெளியிலிருந்து வருகிற மலர் நமது ஆலயத்தினுடைய வாசலின் தென்புறம் இருக்கின்ற ஒரு கல்வெட்டு நாயக்கர் காலத்து நமது அருகில் இருக்கிற எட்டயபுரம் நாயக்கர் ஜமீனிலிருந்து வந்த கல்வெட்டு என்ன இது சொல்லுகிறது என்று நமக்கு பல முறை கேட்டு சென்றிருக்கிறார்கள். அப்பெல்லாம் நாம் பல தடவை திருத்தல பேராய வரலாறு என்று நம்முடைய மண்ணின் மைந்தர் எட்டு நாயக்கன்பட்டி அருள் தந்தை சூசை செல்வராஜ் கருமாந்தூர் குறுமணத்தினுடைய தலைவர் தந்தை அவர்களுடைய புத்தகத்தை கொடுத்து, திருத்தல வரலாறு என்ற புத்தகத்தை கொடுத்து அதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்வேன். அந்த திருத்தல வரலாறுல தந்தை குறிப்பிட்டிருப்பார், எட்டயபுரத்து ஜமீனிடமிருந்து நாம் பெற்ற நிலம், அந்த நிலத்தில் விளைகின்ற விளைச்சலை ஆலயத்தில் எண்ணெய் ஊற்றி ஒளியேற்ற வேண்டும் என்பதற்காக அந்த ஜமீன் கொடுத்த நிலம், அதனுடைய வெளிப்பாடாக ஏறக்குறைய அது 1690 1700க்குள் இது நடந்திருக்க வேண்டும் என்று அந்த வரலாற்றை குறிப்பிட்டிருப்பார். 1690 700 அப்படின்றது சரியாக இருந்தாலும், அவர் பல தகவல்களை சேகரித்திருந்தாலும், எந்த வருஷம்தான் கொடுக்கப்பட்டது, என்னதான் அதில் எழுதப்பட்டிருக்கு, அதை பார்க்குறப்பெல்லாம் நீங்கள் அந்த நிலை பார்க்குறீங்க, அந்த போர்டில் அந்த கருப்பு பகுதி இதுதான் அங்கேயே நீங்கள் பார்ப்பீங்க. அந்த கல்வெட்டில் யாராவது என்னைக்காவது முழுமையாக வாசிக்க முடிஞ்சதா? இல்லை. தமிழ் எழுத்து, ஆனால் 350 வருடங்களுக்கு முன்பாக வழக்கத்தில் இருந்த எழுத்து. ஆகையினால நான் யாரை தேடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுது கோயில்பட்டியை சார்ந்த நமது மண்ணின் மைந்தர் திரு ஜான்சன், கடை ஜான்சன் சொல்லுவீங்கள, நம்ம ஊர் பாரம்பரியம், அவர் எனக்கு திரு ராஜகுமார் என்ற நண்பர் ஒருவரையும் திரு சிவகுமார் என்ற நண்பரையும் அறிமுகப்படுத்தினார். ராமநாதபுரம் தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தினுடைய பணியாளர்களாய், பொறுப்பாளர்களாய், அந்த ஆய்வகத்தினுடைய பகுப்பாளர்களாய் அவர்கள் பணியாற்றி நண்பர்களாய் இருவரும் சேர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொல்லியல் நிறுவனம், அதாவது ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அரசனுடைய அங்கீகாரமும் முழு உரிமையும் பெற்ற அந்த ஆய்வு நிறுவனத்தினுடைய நண்பர்கள் இருவர் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். அப்போ ஐயா அதை பாருங்களேன் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அற்புதமாக அதை படிவம் எடுத்து அருமையாக அந்த பக்கத்தில் இருக்கு பாருங்க, கருப்பா இருக்கிறது கல்வெட்டு. இப்போ நீங்கள் அந்த சுவரில் நம்ம முதல்ல வாசலில் பார்க்குறது, அதுக்கடுத்து சிவப்பு எழுத்துக்களில் இருப்பது ஒவ்வொரு வரியும் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அற்புதமாக அவர்கள் படிவம் எடுத்து பாடம் செய்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதன்படி கொல்லம் ஆண்டு என்று சொல்லக்கூடிய அதுக்கு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க தொல்லியல்ல, 863ஆம் ஆண்டு என்று அந்த கல்வெட்டில் இருக்கிறது. கொல்லம் 863 என்றால்
நம்முடைய ஆங்கில கணக்குப்படி பொது ஆண்டினுடைய கிபி 1688 1688 தான் இந்த கல்வெட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தந்தை அவர்கள் 1690 700 வரை என்று அவர் கணிக்கப்பட்ட ஓரளவுக்கு 2 ஆண்டுகள் வித்தியாசம் தான். ஆக அது என்ன சொல்லுகிறது? கொல்லமாண்டு சித்திரை மாதம் சகவீர எட்டப்ப நாயக்கர் அவர்கள் நம்முடைய சீமையிலே சர்வேசனுடைய இந்த கோவிலும் ரோமகாபுரி சன்னாசிகளுடைய மடமும் நம்முடைய தகப்பனார் நாளையிலே 25 வருடத்திற்கு இதற்கு முன் ஒரு விக்கிரம் இல்லாமல் நடத்தி கொண்டு வந்ததினாலே இப்போது நாமும் அப்படியாலே நடத்தி வைத்தோம் என்று இந்த கோவிலும் இதிலே இருக்கப்பட்ட குருக்களையும் வந்து சந்திச்சு இப்படி கல்லும் வெட்டு வச்சு கொடுத்தோம். ஆனபடியினாலே இந்த சர்வேசனுடைய கோவிலுக்கும் குருக்களுக்கும் அவர்களுடைய சிஷியர்களுக்கும் யாதொரு விக்கினம் பண்ணுகிறவன் நமக்கு துரோகியாய் போதும் இல்லாமல் கங்கை கரையிலே காலாம் பசுவையும் பிராணரையும் கொன்ன தோஷத்திலே போவாராகவும் இப்படிக்கு சந்திராதித்தன் உள்ள தனக்கும் கட்டளையிட்டோம். திசவீர எட்டப்ப நாயக்கர் சுவாமி லட்சசித்து என்று. லட்சசித்து என்பது அவங்களுடைய மொழியில இறைவனின் திருச்சித்தத்தின்படி, அதாவது சந்திராதித்தன் உள்ள தனக்கும் அப்படின்னு போடுறது. சந்திர சூரியன் இருக்கும் காலம் வரை இந்த கோவிலுக்கு எந்தவித இடையூறு செய்கிறவன் தனக்கு துரோகியாகி போவான். கங்கை கரையில காராம்பசுவை பிராமணனை கொன்ன தோஷத்திற்கு உள்ளாவான் என்று இந்த ஆலயத்தை பாதுகாப்பிற்கு உறுதி செய்த எனது தந்தையார் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக வாக்கு கொடுத்திருக்கிறார். அதுபடி பார்த்தீங்கன்னா 1633ஆம் ஆண்டு இந்த காரியம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். ஆக அன்பிற்குரியவர்கள் 1663 சாரி தந்தையார் 1663 25 ஆண்டுகளாக செய்த உதவியை 1688ஆம் ஆண்டிலே நான் கல்வெட்டாக கொடுக்கிறேன் என்று அந்த எட்டப்பர் சொன்ன அந்த வரலாற்று நிகழ்வை அவர்கள் படித்து அற்புதமாக நமக்கு பாடப்படுத்தி தந்திருக்கிறார்கள். எனவே இந்த நல்ல வேளையிலே இந்த ஆவணம் இன்று நமது ஆயர் மேலகு தங்கசாமி ஆண்டகை அவர்களால் நமது ஆலயத்தின் முன்புறம் உள்ள ஏற்கனவே கல்வெட்டு வைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்திற்கு மேலாக இந்த கல்வெட்டின் சாயலும் அதற்கு தமிழ் தெளிவான 31 லைனில் உள்ள விளக்கங்களும் அதற்கு கீழே தமிழில் முழுமையான விளக்கமும் அதற்கு ஆங்கிலம் பசிலிக்கா என்ற நிலையில பல இடங்களிலிருந்து தமிழ் அறியாதவர்களும் தேடி வருகிற சூழ்நிலையில் ஆங்கிலமும் அதை குறித்து தந்திருக்கிறார்கள். இதற்கு காரணகர்த்தா ராமநாதபுரத்தை சார்ந்த இந்த தொல்லியல் ஆய்வு நிறுவனம் அந்த ஃபவுண்டேஷனுடைய தலைவரும் இந்த பணியில மிக அக்கறையும் ஆவலும் கொண்டு எல்லாம் தன்னுடைய சுய முயற்சியால் நம்மகிட்ட அனுமதி மட்டும்தான் கேட்டார். மீது எல்லாவற்றையும் செய்து அதில் அவர் சுட்டி காட்டிய விஷயம் சர்வேசன் ஆலயம் அல்லது சர்வேசனுடைய ரோமாபுரி சன்னாசி மக்கள் எல்லாம் சொல்லப்படுவது கத்தோலிக்க ஆலயத்தையும் கத்தோலிக்க குருக்களையும். ஆக சர்வேஸ்வரன் கோவில் என்று சொல்லப்படுகிற பொழுதெல்லாம் யாரோ சிலர் இது சர்வேஸ்வரன்னா எங்களை சொல்லுகிறது மாதா கோயில் இல்லை, இது எங்களுக்குள்ள பாரம்பரியம் என்றெல்லாம் தவறாக சுட்டி காட்டி அதனால் பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிற சூழ்நிலையில அருமையாக நாயக்கர் காலத்து கல்வெட்டு மட்டுமல்ல விஜயநகர பேரரசு கல்வெட்டுகளும் இப்படி சர்வேஸ்வரன் கோவில் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது என்ற அழுத்தமான உண்மையையும் திரு ராஜகுரு நமக்கு எடுத்து சொன்னார். எனவே அன்பு இன்றைய பணியினுடைய தலைவரும் இதனுடைய பொறுப்பாளருமான ராஜகுரு அவர்களையும் அவர்களோடு சிறுவில்லிபுத்தூர் அருகில தூர் சாகிபுரம் என்ற ஊரிலிருந்து அவருடைய நண்பர் இந்த பணிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து வருகிற திரு சிவகுமார் ஆய்வாளர் அவர்களையும் நம் ஆயர் அவர்கள் பெருமையோடு நன்றி செலுத்தி இந்த பணிக்கு அவர்கள் செய்த முயற்சிக்கு பாராட்டு தெரிவிக்கின்ற விதமாக பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். திரு ராஜகுரு திரு சிவகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
அடுத்து நண்பர் சிவகுமார் அவர்களுக்கு 1000 நாடுகளுக்கு கௌரவம் செய்கிறார். திருப்பதியில் 1000 நபர்கள் பேராலயமாக உயர்த்தப்பட்ட முதல் ஆண்டின் நினைவாகிய 18/7/2024 அன்று இந்த சாசனம் ஆய்வுபடுத்தப்படுகிறது, அரங்கப்படுத்தப்படுகிறது என்று நாம் அதை வரலாறாய் சுட்டிக்காட்டுகிற விதமாக அது 1000 குருக்கள் அத்தனை பேரும் அங்கே முன்னால் போய் அதை அப்படியே ஃபிட் பண்ணிட்டு அதை தொடர்ந்து நாம் வீட்டுக்கு செல்வோம். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, உன் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளை நிறைவால் மாற்றியும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவுடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் கார்களை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள்வாழ்வின் மகிழ்ச்சி பின்னக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பதி நிறைவேறிற்று. Ada